இந்த அருள் அடையாளம் ஒரு ஆற்றல் மிகு அருள் அடையாளம். ஏனென்றால் மற்ற அருள் அடையாளங்கள் எல்லாம் ஏற்கனவே அவர்கள் வியாதிக்காரர்களாக இருப்பார்கள் அல்லது இறந்து போயிருப்பார்கள், உயிர்ப்பித்தார். ஆனால் இவன் பிறவியிலேயே குருடன். ஆகவே பிறவி குருடன் ஒருவரை குணப்படுத்தியது நாம் இங்கு பார்க்கிறோம். இந்த அருள் அடையாளத்தின் மூலம் சீடர்களுக்கும் நமக்கும் ஒரு பாடத்தை அவர் சொல்லித் தருகிறார். பாவத்திற்கு சம்பளம் தண்டனை என்பது உலகத்திலே பலரும் பெருவாராக பேசுவதை நாம் பார்த்திருப்போம். என்ன செஞ்சானோ உத்தரிக்கிறான் என்று சொல்வதை நாம் மிக சகஜமாக கேட்டிருக்கிறோம். ஆனால் இயேசு தண்டனையை பற்றியோ பாவத்தை பற்றியோ எதுவும் சொல்லவில்லை. மாறாக இது அந்த குருடர் குணம் பெற்றது கடவுளின் செயல். இவர் வழியாக அந்த கடவுளுடைய செயல் வெளிப்படும் பொருட்டே இப்படி இவர் பிறந்துள்ளார் என்று சொல்லுகிறார். அப்படி என்றால் அவர் என்ன சொல்ல வருகிறார் என்ற அந்த பாடத்தை யோவான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். வரிகளுக்கிடையே படித்து பார்த்தால் இந்த பாடம் நமக்கு நன்கு புரியும். அதாவது இது மெசியாவின் காலம், அருளின் காலம், ஆசீரின் காலம், குணம் பெறுகின்ற காலம் என்று ஆண்டவர் யோவானை பற்றி அவ்வாறு சொல்லுகிறார். இதைத்தான் லூக்கா தனது நற்செய்தியிலும் 4வது அதிகாரம் 19வது வசனத்திலே குருடர்கள் பார்வை பெறுவார்கள், சிறையில் இருப்பவர்கள் மீட்கப்படுவார்கள் என்று வரிசையாக நான் அருட்பொழிவு பெற்றவன் என்று சொல்லுகின்ற அந்த பட்டியலிலே இறுதியாக என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் என்னை அனுப்பினார். ஆகவே இது அருளின் காலம். இது ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் அவரை பற்றி பிடித்துக் கொண்டு வாழ்வு பெற வேண்டிய ஒரு அருமையான காலம் என்பதை லூக்காவும் சொல்லுகிறார். இதைத்தான் யோவானும் சொல்லுகிறார். ஆகவே இந்த காலம் மெசியாவின் காலம், இந்த காலம் ஒளியின் காலம், இது மீட்பரை காணுகின்ற ஒரு அருமையான காலம். இயேசு நம்மோடு இருப்பது அப்பொழுது அதுதான் என்று யோவான் தெளிவாக சொல்லுகிறார். இதைத்தான் யோவான் 11:27 நாம் பார்க்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி 11:27 மார்த்தா அவரிடம் இயேசு அவரிடம் உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார், நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றும் சாக மாட்டார் என்று சொல்லுகிறார். அதற்கு அவள் சொல்லுகிறாள், ஆம் ஆண்டவரே, நீரே மெசியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன். ஆக இது அவருடைய காலம், இது அருள் பொழிகின்ற காலம், ஆண்டவர் நம்மோடு கூட வலம் வருகின்ற ஒரு அற்புதமான காலம். இதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. குணம் பெறுகின்ற பிறவி குருடன் இயேசு சேறு உண்டாக்கி கண்களில் தடவி சீலோவாம் குளத்தில் சென்று கழுவு என்று அவருக்கு பணிக்கிறார். அவரும் இயேசு சொன்னதை கேட்டு கீழ்ப்படிந்து தொடக்க நூலிலே சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வுக்கு மாறாக கீழ்ப்படிதல் உள்ளவராக அவர் என்ன சொன்னாரோ, எப்படி செய்ய சொன்னாரோ அப்படியே சென்று குளத்திலே கழுவி மீண்டும் வருகிறார். பார்வை பெற்றவராக வருகிறார். இங்குதான் யோவான் தனது கருத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். நான் பட்டியலிட்டு உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம், குணம் பெற்று வந்த அவருக்கும் பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வை அவர் எப்படி அழகாக சொல்லுகிறார் என்று பாருங்கள். இங்குதான் யோவான் தனது கருத்தை வெளிப்படுத்துகிறார். யோவான் நற்செய்தி ஒளிக்கும் இருளுக்கும், உண்மைக்கும் பொய்க்கும், வாழ்விற்கும் சாவிற்கும், ஆற்றலுக்கும் பலவீனத்திற்கும், ஞானத்திற்கும் அறியாமைக்கும், ஆன்மீகத்திற்கும் பாவத்திற்கும் நடைபெறுகின்ற ஒரு பெரும் போராட்டமாக காண்கிறார். இருள் ஒளியை மேற்கொள்ள பார்க்கிறது. சமய தலைவர்கள் இயேசுவை அடக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், இயேசுவை அமுக்கிவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெல்சுபலை கொண்டு இவன் செய்கிறான் என்றெல்லாம் என்னென்னமோ பிதற்றல்களை எல்லாம் விட்டு பார்த்தார்கள். அந்த போராட்டத்தை மெசியாவிற்கும் இவர்கள் சொல்லுகின்ற இந்த கற்பனை கதைக்கும் நடைபெறுகின்ற போராட்டத்தை மிக அழகாக
வாழ்க்கையோடு இணைத்து காட்டுவதை நாம் பார்க்கிறோம். இது நம்முடைய வாழ்விலும் இருப்பதை நான் ஆங்காங்கே உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். ஆகவே நடைபெறக்கூடிய ஒரு பெரிய போராட்டமாக ஒளிக்கும் இருளுக்கும், உண்மைக்கும் பொய்யுக்கும், சாவிற்கும் வாழ்விற்கும் சாவிற்கும் நடைபெறுகின்ற ஒரு போராட்டமாக இதை காட்டுகிறார். திறந்த கண்கள் 3வது பகுதிக்கு வருகிறேன். இந்த சீலோவாமிலே சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னபடி செய்து அவன் மீண்டும் வருகிறான். மீண்டும் வந்த இந்த பிறவி குருடரை பார்த்து இந்த போரை மையப்படுத்தி